ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக பொக்கிஷம். இந்த நாளிலே தியானிக்கக்கூடிய வேத வசனம் மார்க்கு புஸ்தகத்தினுடைய 14ஆம் அதிகாரத்திலே 57வது வசனம். அப்பொழுது சிலர் எழுந்து, கைவேலையாகிய இந்த தேவாலயத்தை நான் இடித்து போட்டு கை வேலையல்லாத வேறொன்றை நான் 3 நாளுக்குள்ளே கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தாவீது சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொருட்டு இந்த வேத வாக்கியம் நடைபெற்றது. அதாவது சங்கீதம் 35:11 கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்திலே கேட்கிறார்கள். 19வது வசனம் சொல்லுகிறது, வீணாய் எனக்கு சத்துருக்களானவர்கள் என் நிமித்தம் சந்தோஷியாமலும் முகாந்திரமில்லாமல் என்னை பகைக்கிறவர் கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக என்று சொல்கிறது. ஆகவே தேவனை முகாந்திரமில்லாமல் பகைத்தார்கள். ஏன் பகைக்கிறோம், எதற்கு பகைக்கிறோம் என்று தெரியாமலே பகைத்தார்கள். கொடுமையான பொய்ச்சாட்சியாக எழும்பி தேவனிடத்திலே தனக்கு அறியாததையெல்லாம் கேட்கிறார்கள். அதாவது தேவனிடத்திலே அவர் செய்த அற்புதங்களை அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. அவர் செய்த கிரியைகளை அவர்கள் ஏற்க மறுத்தனர். மேலும் அவரை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கவும் மறுதளித்தார்கள். விசுவாசிக்காமல் மறுதளித்தார்கள். ஆக இப்படியாக முகாந்திரமில்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பகைத்தார்கள் என்பதை அவரும் யோவான் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனம் 25ஆம் வசனம் மூலம் வேறு ஒருவரும் செய்யாத கிரியைகளை நான் அவர்களுக்குள்ளே செய்யாது இருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுது அவர்கள் என் பிதாவையும் கண்டு பகைத்தும் இருக்கிறார்கள். முகாந்திரமில்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படி இப்படி ஆயிற்று. ஆண்டவர் சொல்லியதை அவர்கள் பொய்ச்சாட்சியிட்டு மறுதளித்தார்கள். ஆண்டவர் சொன்னது என்ன? இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாட்களுக்குள்ளே இதை கட்டுவேன் என்றார். இதை எழுப்புவேன் என்று சொன்னார். அவர் சொன்னதன் நோக்கம், அவர் மரித்தோர் இருந்து எழுந்த பின்பு அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுப்பதை குறித்து இப்படி சொன்னார்கள். ஆனால் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு 46 வருஷங்கள் ஆயிற்று. இதை நீர் 3 நாட்களுக்குள்ளே எப்படி எழுப்புவீர் என்றுதான் இந்த வசனத்தின் மூலம் அவர்கள் ஒரு பொய் சாட்சியை சொன்னார்கள். அதாவது கைவேலையாகி இந்த தேவாலயத்தை இடித்து போட்டு நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இடித்து போடுவதாகவும் கை வேலையல்லாத வேறொன்றை 3 நாட்களுக்குள்ளே கட்டுவேன் என்று சொன்னதாகவும் ஒரு பொய் சாட்சியை அவர்கள் மறுதளித்தார்கள். இதை வைத்துக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவ தூஷணம் சொன்னான் என்று ஒரு குற்றச்சாட்டை பொய்யாக சுமத்தி
அவருக்கு மரண தண்டனை விதித்தனர். அப்படி சிலுவையிலே அறையப்பட்ட போது அவரிடத்திலே அவர்கள் முகாந்திரம் இல்லாமல் நான் அறியாததை என்னிடத்திலே கேட்கிறார்கள் என்று சொன்னதுக்கு தகுந்ததாக மத்தேயு புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்திலே 40வது வசனத்தின் மூலம் தேவாலயத்தை இடித்து 3 நாளுக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று தூசித்தார்கள். ஆகவே அந்த வழியாய் நடந்து போகிறவர்களை இப்படி தலைகளை துலுக்கி இப்படியாகவே முகாந்திரம் இல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பொய்ச்சாட்சியின் நிமித்தம் பகைத்தார்கள். தேவன் சொல்லாததை சொன்னதாக, தேவ தூஷணம் சொன்னதாக பொய்க்குற்றச்சாட்டு சொல்லி அவரை இப்படியாக செய்தார்கள். ஆகவே இந்த வசனம் சங்கீதக்காரன் சொன்ன தீர்க்க தரிசனமான கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள் என்றபடி, என்னை முகாந்திரம் இல்லாமலும் இவர்கள் பகைக்கிறார்கள் என்று சொன்னபடி தேவனை இன்றைக்கு முகாந்திரம் இல்லாமல் பகைத்தார்கள். ஆகவே இன்றைக்கு நாம் அவரை தேவகுமாரன் என்று அறிக்கையிட வேண்டும். அவருடைய அற்புதங்களை அங்கீகரிக்க வேண்டும். அவருடைய கிரியைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தை மறுதலிக்கக்கூடாது போன்ற முக்கிய காரியங்களை இந்த வேத வசனம் இன்றைக்கு நாம் வீணானவர்களாக இருக்கக்கூடாது என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆகவே இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும்படியாக நம்மை அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கிருபையும் மகா இரக்கம் உருக்கம் உடையவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கின்றவரே, உம்முடைய தயவுள்ள கரம் கூடவே இருக்கட்டும். தொடர்ந்து இந்த நாளிலே கர்த்தர் தேவனுக்கு பயந்து நடக்கின்ற, கிரியைகளை அங்கீகரிக்கின்ற, அற்புதங்களை ஏற்றுக்கொள்கின்ற, விசுவாசத்தை மறுதளிக்காமல் இருக்க நீர் கொடுத்த உபதேசத்தின்படி எங்களை வழிநடத்தி கொடுக்கும்படியாக உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதிக நம்மையுமே யாவும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.